முக்கிய செய்தி திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபுவிற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான விவரங்கள். வணக்கம். திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரம் தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதலாவதாக சுப்பிரமணியன் சாமி தரப்பில் என்னென்ன வாதங்களானது வைக்கப்பட்டது என்றால், இந்த விவகாரம் பல கோடி பக்தர்களின் நம்பிக்கை சார்ந்தது என்றும் திருப்பதி லட்டுவில் விலங்குகள் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டுள்ளது என்று பொதுவெளியில் கூறுவது என்பது மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலானது என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த நெய் என்பது பயன்படுத்தப்படவில்லை என பின்னர் கூறப்பட்டுள்ளதாகவும், அப்படியெனில் உணர்வு பூர்வமான விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் பொறுப்பட்ட கருத்தை கூறுவது எத்தகைய ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும், பிரசாதம் தொடர்பாக சந்தேகம் இருந்தால் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும், மேலும் ஒரு உயர்ந்த பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர் பொறுப்பற்ற ஒரு கருத்தை கூறுவது எத்தகையது என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் நிராகரிக்கப்பட்ட பிரசாதம் அல்லது பிரசாதத்தை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதா, இந்த விவகாரத்தில் அரசியல் தலையீடு அனுமதிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை அவர் தரப்பில் வாதங்களாக வைக்கப்பட்டது. பின்னர் ஆந்திர பிரதேச தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எந்த மனுக்களுமே அனுமதிக்கப்பட்டவை அல்ல என்றும், சுப்பிரமணியன் சுவாமி எப்படி திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக மனு தாக்கல் செய்ய முடியும் என்று யார் அனுமதி கொடுத்தார்கள் என்று அரசு தரப்பில் கேள்வி வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இந்த பிரசாத விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது என்றால் ஏன் பொது வெளியில் சென்று கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும், கடவுள் விவகாரத்தில் அரசியலை தள்ளி வைக்க வேண்டும் என விரும்புவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சிறப்பு விசாரணை குழு வெளிவரும் வரை பொறுமை காக்காமல் ஏன் பத்திரிகை சென்று அது தொடர்பாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரம் என்பது 1 லட்சம் 2 லட்சம் பக்தர்களை சார்ந்தது அல்ல, மாறாக கோடான கோடி பக்தர்களின் உணர்வுகளை சார்ந்த விஷயமாகவே பார்க்கப்படுவதாக, இதை அரசியல் செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கலப்பட நெய் தான் பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதா என்பதற்கு தெளிவு இல்லையே என்றும், இதில் எதற்கும் தெளிவான ஒரு பதில் இல்லாமல், அப்படி இருக்கையில் ஆந்திர முதலமைச்சர் ஏன் பத்திரிகை சந்திப்பில் இந்த விவகாரத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அவருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக எந்த ஒரு முறையான ஆதாரமும் இல்லாமல் திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் அவசரமாக பத்திரிகைகள் முன்பு பொதுவெளியில் வந்து குற்றச்சாட்டு வைத்தது தேவையில்லாத ஒரு விஷயம் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த விவகாரம் என்பது நம்பிக்கை உணர்வு சார்ந்த விவகாரம், எனவே இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று மத்திய சொலிசிட்டர் ஜெனரல் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், லட்டுவில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே, மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவோ விசாரணை நடத்தலாமா அல்லது வேறு விசாரணை அமைப்பை அமைக்கலாமா என்ற ஒரு கேள்வி நீதிபதிகள் தரப்பில் வைக்கப்பட்டது. ஆந்திர முதலமைச்சரின் பொதுவெளி கருத்து பக்தர்களின் உணர்வுகளை பாதிக்கும் என்பதை அறியவில்லையா என்றும் அவர் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். மேலும் சிறப்பு விசாரணை குழு அமைத்த பின்னர் ஏன் பொதுவெளியில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திர முதல்வர் கருத்து தெரிவிக்க வேண்டும், மேலும் ஆந்திர முதல்வரின் இந்த கருத்து சிறப்பு விசாரணை குழுவின் புலன் விசாரணைக்கு பாதிக்காதா என்று தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை தற்போது நீதிபதிகள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.